3400. அம்மா இங்கே தானே இருக்குது. சொல்லுங்க. என் பேர் மதுங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் தம்பி கடை வந்து மேட்டுத்தெரு ஆத்துப்பாலம் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இவங்க கடை இருக்குது. இவங்க வந்துட்டு எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகு, அப்புறம் அங்கே இது இது என்னது? முடவாட்டுக்கால் கிழங்கு. சரிங்க, எவ்வளோங்க? 100 கிலோ. இது இது சேப்பங்கிழங்குங்களா? எவ்வளோங்க? 80 ரூபா 70 ரூபா கிலோ 80 70. சரி, இது என்ன கிழங்குங்க? இது மசூர் கிழங்கு. இல்லை வேறு தோல் கிழங்குங்கிறாங்க. சொல்லுங்கள், வேறு ஏதாவது பேர் சொல்லுங்கள். மசூர் கிழங்கு தான் சொல்லுவாங்க. அது சொன்னால் யாரும் சிறுகிழங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் தோல் கிழங்கு. இது வந்து இது எவ்வளோங்க தோல் கிழங்கு? என்னக்கா தோல் கிழங்கு 120. இது தெரியலடா ரேட்டு. மாய் இஞ்சிங்களா? மாய் இஞ்சி ஊறுகாய் போடுவாங்க. ஊறுகாய் போடலாம். பாருங்கள் மலை நெல்லி வச்சுருக்காங்க. நாட்டு நெல்லிலே இது நாட்டு நெல்லி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலராக இருக்கும். ஒரு ரெட் கலரு ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் காய். இதுதான் மலை நெல்லிக்காய். இது ரொம்ப நல்லது. இப்போல்லாம் ஹைப்ரேட் பண்ணிட்டாங்க, பெருசு பெருசாக இருக்குது. இதுதான் ஹைப்ரேட். பாருங்கள் இங்கே பாருங்கள், இது ஹைப்ரேட்டு. இது நாட்டு நெல்லிக்காய். இது ரொம்ப ரொம்ப நல்லது. கிலோ எவ்வளோ கொடுக்குறீங்க? கிலோ 50 ரூபா. கிலோ 50 ரூபான்னு கொடுக்குறீங்க. இந்த நெல்லிக்காய் எவ்வளோன்னு கொடுக்குறீங்க? சரிங்க, நாட்டு நெல்லிக்காய் எப்படி கம்மியாக சொல்கிறீங்க விலை? கிடைக்கிறது இல்லை. இப்போ இது வந்து கிடைக்காது அதிகம். இது ரேட் அதிகமாக இருக்கும். இது இப்போ இது ரேட் அதிகமாக இருக்குது. அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க. சரி, அதனால வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் கை மாறும். இது வந்து கரெக்ட்லேயே கிடைக்கும். நீங்கள் மருந்து அடிக்காதது வளர இடத்துல கிடைக்கும். அங்கிருந்து பறிச்சுட்டு வராங்க. ஆமாம், இது வந்து வியாபாரம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதெல்லாம் மருந்து அடிக்காது நாட்டு காய். பாருங்கள், மலையில் இருக்குங்களா? ஹில்ஸில் எல்லாம் இருக்குமா? மலை அடிவாரம் ஹில்ஸ் இந்த மாதிரி இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாட்டு நெல்லிக்காய். பாருங்கள், இதெல்லாம் மருந்து அடிக்காது, பறிச்சுட்டு வந்து விற்கிறாங்க. இது வந்து ஹைப்ரேட்டு பாருங்கள். ஆனால் இது ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. 50 ரூபாங்கிறது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபா. இது வந்து என்ன கிழங்குங்க? மாகாளி கிழங்கு. இது மருத்துவ குணம் நிறைய இருக்குது இல்லைங்களா? ரத்தத்தை சுத்தப்படுத்துமா? அது சொல்ல வேண்டாம். ரத்தத்தை சுத்தப்படுத்தும். உடம்புக்கு வந்து கொஞ்சம் கூலிங். இது வந்து எப்படி சீப்பு என்னன்னா அது சீப்பு 50 ரூபா. கொஞ்சம் சொல்லுங்க. இது மெயின் வேலையே ரத்தம் சுத்தம் பண்ணுறது மாகாளி கிழங்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, சொல்லுவாங்க ரத்தத்தை மெயின் சுத்தப்படுத்தும். உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு வந்து கொஞ்சம் சூடு தரும். அக்கா நோய் எதிர்ப்பு சக்தி இதில் இருக்குது. ஆனால் இந்த கிழங்கு கிடைக்கிறது கஷ்டம். நானே இப்போ தான் பார்க்குறேன். இங்கே இது கிழங்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். மலையில் தான் கிடைக்கும். மலையிலேருந்து தான் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? இது வந்து முள்ளு சீப்பா. இது எவ்வளோ கொடுக்குறீங்க? 250 ரூபாய்க்கு. கிலோ 250 ரூபா. சரிங்க. எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க நீங்கள்? இது வந்து கொல்லிமலையிலேருந்து வருதுங்க. சதுரா வரீங்களா அது? ஆமாக்கா. எவ்வளோங்க இது? சதுரா வரும் வந்து 100 ரூபா. கிலோ 100 ரூபா. தம்பி, இது என்ன காய்ங்க? இங்கே பாருங்கள். எதுக்கா? இது என்ன காய்? இது மூக்குத்தி அவரைங்களா? சரிங்க. இது என்ன விலை? இது 150 ரூபா. 150 ரூபா. இதில் கொஞ்சம் உடச்சி காட்டுங்க. எதை மட்டும் போடணும்னு சொல்லி காட்டுங்க சமையலுக்கு. இது மட்டும் போட்டு நம்ம சின்னதாக வெட்டி நம்ம அவரை எப்பயும் போல பொரியல் பண்ணலாம். சரி, ஊறுகாய் கூட போட்டுக்கலாம். ஊறுகாய் போட்டுக்கலாம் இல்லைங்களா? சரி, இந்த பச்சை மிளகு என்ன விலைங்க கிலோ? பச்சை மிளகு கிலோ 250 ரூபாய். 250. கொல்லிமலை இது ஏற்காடுங்களா? இது வந்து கொல்லிமலையிலேருந்து வருது.
மாயிஞ்சிங்களா? ஆமா. இது ஊறுகாய் போடுறதுக்கு, வேற எதுக்கு இல்லை, மெடிசனுக்கு போகுதா? மெடிசன் போல இது வந்து தட்டோட செட்டு இருக்குல்ல, ஆமாம், அதுக்கு மெயின் சட்னி இந்த இஞ்சி தான். இது வந்து சட்னி அரைக்கலாம், ஊறுகாயும் போடலாம். சட்னின்னா எப்படி வதக்கி அரைக்கணுங்களா? இது வந்து நம்ம தோல் சீவிட்டு எப்பயும் போல மிக்சியில் அரைச்சிட்டா போதுங்க. போட்டு அதுலேயே அப்படியே ராவா தான். அந்த மாய் தட்டோட செட்டுக்கு சட்னி ஒன்று வைக்கிறாங்களா ஒயிட்டா? இல்லை இல்லை, இது கூட எல்லாம் இது மிளகாய் எல்லாம் போட்டு எப்பயும் நார்மல் சட்னி மாதிரி வதக்கி அரைக்கணுமா? அது எனக்கு தெரியல. அது தெரியல. ஆனால் இது ஊறுகாய் போடுவாங்க, ஊறுகாய் சட்னி செய்வாங்க இல்லைங்களா? இது மாயிஞ்சி ஊறுகாய். சரி சரி. எவ்வளோ கொடுக்குறீங்க டப்பா? அது எவ்வளோ? டப்பா 100 ரூபா கொடுக்குக்கா. 100 ரூபா வருதுங்களா? 1/4 கிலோவா? என்னக்கா 1/4 கிலோவா? அது கரெக்டாக 1/4 கிலோ. அது என்னங்க இது வச்சுருக்கீங்க, தேன் வச்சுருப்பீங்க போல இருக்க. எடுங்க, மலை தேனுங்களா? மலை தேன். எங்கள் கொல்லிமலையிலேருந்து வருதா இல்லை? இது வந்து இது தென்கனி கோட்டை தேன். தேன்கனி கோட்டை. சரி சரி. ஆமாம், அங்கே தான் கொல்லிமலையிலே வாங்குவோம், யார் கொண்டு வந்தாலும் வாங்கி. இது ஒரிஜினல் தேன். ஒரிஜினல் சாப்பிட்டு போடுறீங்களா? இதுங்க இருங்க பார்க்கலாம். எவ்வளோக்கு எடுக்கிறீங்க? லிட்ரு இல்லை, என்ன லிட்டரு கணக்கா, கிலோ எவ்வளோ, எது என்ன இதில்? இது பாட்டில் கணக்கு. எவ்வளோங்க அது? இது வந்து கரெக்டாக இது வந்து 1/2 லிட்டருங்களா? இது வந்து 1/2 லிட்டரு 500 ரூபாய், 550 ரூபாய். 550. இது 550. சரி சரி. இப்போ நீங்கள் வந்து தேன்கனி கோட்டையிலேருந்து தேன் இது உற்பத்தி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த இப்போ மலையிலேருந்து எடுப்பாங்க, அது தானாக விளையிறது. இப்போ தேன் பண்ணை வச்சுட்டாங்க இல்லைங்களா? இப்போ தேன் மணிலேருந்து எடுக்கிறாங்களா இல்லை நீங்கள் அந்த மரத்துலேருந்து எடுத்து கொண்டு வராங்களா? மரத்துலேருந்து எடுத்துறாங்க. வீடியோ கூட அப்படியே காட்டுறேன், பார்க்குறீங்களா? இல்லை இல்லை வேணாம், இருங்க. மரத்துலேருந்து எடுத்து தராங்க இல்லைங்களா? சரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்குது. என்ன கிழங்குங்க? கடன் கிழங்கு. திஷ்டிக்கு வைக்கவா? வாசப்படியில் கட்டுவாங்க இல்லைங்களா? இது என்ன சக்தி இருக்குதுன்றாங்கல்ல, இது வாசப்படியில் கட்டினா சக்தி இருக்குதுன்றாங்க. கெட்டதெல்லாம் எதுவும் வெளில வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மலையிலிருந்து வருதுங்களா? ஆக்சுவலாக எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அந்த காலத்தில் விஷக்கடிக்கு வந்து வெளியே கட்டியிருப்பாங்க. வெளியே கட்டியிருப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு தான். இது அப்படியே காலப்போக்கில் சாமி ஆயிடுச்சு. சாமி ஆயிடுச்சு. கருடன் கிழங்கு அப்படிங்கிறதுனால ஒரு சக்தி உள்ள ஒரு இதாக கொண்டு வராங்க இல்லைங்களா? வாசப்படியில்